சுகந்தி கைலாயநாதன் என்ற இயற்பெயரை கொண்ட கடற்கரும்புலி கேப்டன் ஜனார்த்தனி முல்லைத்தீவு முள்ளியவளையை பிறப்பிடமாக கொண்டவள். 1991ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு போராட்ட பணியின் தடத்தை பலமாக பதித்தாள். ஜனார்த்தனி ஒரு ஆஸ்மா நோயாளியாக இருந்த போதும் மன வலிமை இவளை எந்த வகையிலும் குறைந்து போக விடவில்லை. நகைச்சுவைகளால் எல்லோரையும் இன்பமாக வைத்திருக்கும் பண்பு ஜனார்த்தனியிடம் சிறப்புற்று இருந்தது. கலைத்துவ திறமையும் இந்த கரும்புலி வீராங்கனையிடம் சிறப்பாக இருந்தது. ஒருமுறை இவள் எழுதி வைத்திருந்த கவிதை புத்தகத்தை இவர்களின் முகாமில் இருந்த முத்தம்மா என்ற மாடு சாப்பிட்டு விட்டது. அந்த நிகழ்வை கூட முத்தம்மா இப்படி ஏன் செய்தாய் என்று கவிதை வடித்து தன் கலைத்துவ அழகை அட்டகாசப்படுத்தியிருந்தாள். எதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தேடல் ஜனார்த்தனியிடம் நிறைந்திருக்கும். பல்துறை ஆற்றல் படைத்த இந்த கரும்புலி பளிங்கு 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் நாளன்று பருத்தித்துறை கடற்பரப்பில் ஸ்ரீலங்கா கடற்படையின் பபதா கடற்கலம் மீதான கரும்புலி தாக்குதலின் போது காவியமாகிக் கொண்டது.